என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம், ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சுத்தமா கண்டுக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன என்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க? எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள், பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் பல படி மேலே போய், தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன், அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்போ நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனால் தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது, நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? 1 இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுலேருந்து மாறவே போறதில்லை. 100% நீங்க உங்க விஜயை இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம்மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயினுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? A lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையறாக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால இந்த விஜய் ஒன்று சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது.
இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும், இந்த திமுகவுக்கும் மற்றும் பல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ரீசெண்டா நிறைய காமெடியெல்லாம் நடக்குதுல்ல, ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குர்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா அந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா, பாட்டி, அப்பா, தாத்தா, இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். இப்போ ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல, அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்குது. விட்டா 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க.
அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும் காரைக்குடி மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து பேச முடியாம போச்சு. நம்ம கன்னியாகுமரி மண்ணுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வெயில்ல, இந்த வேர்வையில எனக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்கு கோடான கோடி நன்றிகள். நான் ஒரு சில விஷயம் நான் கொஞ்சம் அறிவிக்கலான் இருக்கேன். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படிக்கலாமா? TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். பிறப்பில் இருந்தே ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. வீட்டு வாசலுக்கே அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள் வந்து சேரும். AI உதவியுடன் இதற்கான தரவுகள் சாத்தியமாக்கப்படும். இது ஏதோ ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அறிவியல் பூர்வமா சாத்தியமான ஒண்ணுதான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை நம்ம டிவிக்கு ஆட்சி உருவாக்கி காட்டும். அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்களை பாரு, அவங்கள பாரு, இப்ப வா, அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் வந்து டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு, லஞ்சம். இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் வந்து அதுக்கு பேர் குட் கவர்னன்ஸ் இல்ல, ஹராஸ்மெண்ட். அதுக்கு பேர் ஹராஸ்மெண்ட். இந்த டப்புலாம் வாங்குறாங்கல்ல, இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல, சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போகுது. அதனால முதல்ல இத க்ளோஸ் பண்ணணும், இத முறியடிக்கணும். அடுத்தது, நமது அரசு அமைந்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாடு சேவை உரிமை சட்டம் ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். அதுல டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு, பர்த் சர்டிபிகேட், ஸ்கீம் டிராக்கிங், கம்ப்ளைண்ட் ஃபைலிங் வரை அனைத்தும் உங்கள் உள்ளங்கையிலேயே, உங்கள் மொபைலிலேயே இருக்கும். இதில் எந்த சேவை தாமதமானாலும்
அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் சொல்றேன், இடைத்தரகர் என்று எவரும் இல்லை, எவ்வித லஞ்சமும் இல்லை. அடுத்தது, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேர்கிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது அது. ஆனா நாம அதை மாற்றுவோம். அடுத்தது, சிட்டிசன் as பார்ட்னர்ஸ் இன் கவர்னன்ஸ். நமது அரசியல் பொதுமக்கள் வெறும் வாக்காளர்களாக மட்டும் இருக்க தேவையில்லை. மாறாக பொதுமக்கள் அனைவரும் அரசின் பங்காளர்களாக இருப்பார்கள். மை வெற்றி தமிழ்நாடு .in என்ற இணையதளம் ஒன்று உருவாக்கப்படும். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான யோசனைகளை பொதுமக்களும் முன்வைக்கலாம். கொள்கை முன்மொழிவுகளுக்கு வாக்களிக்கலாம். அரசு சேவைகளை மதிப்பிடலாம். நிதிநிலை அறிக்கை செலவினங்களை கண்காணிக்கலாம். மக்கள் அரங்கம் என்ற திட்டத்தின் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக குடிமக்கள் ஒரு முறையான டிஜிட்டல் தளம் மூலம் நேரடியாக சட்டமன்றத்தில் மனுக்களை சமர்ப்பிக்க முடியும். 10,000 சரிபார்க்கப்பட்ட கையொப்பங்களுடன் ஒரு மனு சமர்ப்பிக்கப்பட்டால் அதிகாரப்பூர்வ பதிலை அரசு அளிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்படும். அடுத்தது, அதே மாதிரி 5 லட்சம் கையொப்பங்கள் கொண்ட மனு எனில் அது குறித்து தமிழக சட்டமன்றத்தில் கட்டாயமாக விவாதம் நடத்தப்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முழு நாள் பொதுமக்கள் மனுக்களுக்கென்றே தனி நேரமாக ஒதுக்கப்படும். அடுத்தது, தமிழ்நாடு இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தலைநகராக மாறும். AI and Digital Capital of India. 2035ஆம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு 1.7 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வரை சேர்க்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. நமது பொறியியல் திறமையுடனும் நமது புலம்பெயர்ந்த சமூகத்துடனும் இந்த பொருளாதாரத்தை தனதாக்கிக் கொள்ளும் தனித்துவமான நிலையில் தமிழ்நாடு உள்ளது. ஆனால் இதை உலகளாவிய அளவில் நம்மை நேசிக்கும் தமிழர்கள் பலர் உள்ளதால் அவர்கள் துணையுடன் நமது செயல்பட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும். தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மற்றும் புதுமையாளர்களை ஈர்க்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய மையமான AICTI TVK அரசு உருவாக்கும் முயற்சியில் நமது அரசு ஈடுபடும். மதுரை, கோயம்புத்தூர், சேலம் மற்றும் திருச்சியில் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். இதற்காக நமது TVK அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். கடைசியாக, தமிழ்நாட்டை நிதி ரீதியாக இறையாண்மை, தன்னிறைவு மற்றும் செழிப்புள்ள நாடாக மாற்றுதல். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல முடியாது. வட்டிக்கு செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நம் பிள்ளையின் கல்வி, நம் குடும்பத்தின் மருத்துவம், நமது கிராம சாலை ஆகியவற்றில் இருந்து திருடப்பட்ட ஒரு ரூபாய்க்கு சமம். தமிழ்நாட்டை ஆண்ட ஒவ்வொரு கட்சியும் நம்மிடம் எங்களால் இதை சமாளிக்க முடியவில்லை என்றுதான் கூறியுள்ளது. ஆனால் உங்கள் TVKவின் பதில் மற்ற கட்சிகளிடம் இருந்து வேறுபட்டது.
தமிழ்நாடு அரசால் தன் மக்களுக்கு சேவை செய்ய முடியாது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மக்களிடமிருந்து வரியாக ₹1 கூட கூடுதலாக பெறாமல் அதிக வருவாய் ஈட்டி முறையாகவும் குறைவாகவும் செலவிட்டு முற்றிலும் புதிய வருவாய் வரும் வழிகளை உருவாக்குவதே நமது இலக்காகவும் பதிலாகவும் இருக்கும். இப்படி ஒரு ஆட்சி நமக்கு வேணும் தானே? இதுவரைக்கும் நம்மளை ஏமாத்தின இந்த அனுபவசாலிங்க ஆட்சி போதும் தானே? ஏப்ரல் 23 எல்லாரும் ரெடி ஆயிட்டு வீட்டில் இருக்கிற சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், தோழர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு சந்தோஷமா ஆளா பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டி, எத்தனை முனை போட்டி, எத்தனை உருட்டினாலும் இங்க 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற உங்க விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க பிள்ளைக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். ஒரு 5 minutes தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நண்பர்களே, கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது, அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். என் நெஞ்சில் குடியிருக்கும் கொங்கு மண்டல தங்கங்களே, திருப்பூர் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். Day after tomorrow 16th அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். அதுக்கு முன்னாடி இங்க சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு படிச்சிட்டு போயிடுறேன். அது மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க ப்ளீஸ் நண்பர்களே. ஓகே, ஆல் வெல் தேர், ஆல் வெல். பேசலாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நெசவாளர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்கள் மற்றும் விவசாயிகள் மற்றும் காவல்துறையினர் சம்பந்தமான நம்மளோட அஜெண்டா சில உங்ககிட்ட நான் படிக்கிறேன். 1, நெசவாளர்களின் தயாரிப்புகளை நேரடியாக சர்வதேச சந்தைகளில் விற்பனை செய்வதற்காக அரசுக்கு சொந்தமான ஒரு உலகளாவிய இ-காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். மேலும் முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள், ஷோரூம்ஸ் அமைக்கப்படும்.
இரண்டாவது, நிலையற்ற நூல் விலை மற்றும் மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி வைத்திருக்கும் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக நமது டிவி அரசு வழங்கும். மூணாவது, கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டுகளாகவும் விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டுகளாகவும் உயர்த்தப்படும். அடுத்தது, நெசவாளர்களின் உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்காக அவர்கள் வழங்கும் நூல், சாயங்கள் மற்றும் ரசாயனங்களுக்கு நமது டிவி அரசால் 50% மானியம் வழங்கப்படும். அடுத்தது, நமது டிவி அரசில் அனைத்து நெசவாளர்களுக்கும் ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும். மேலும் நெசவாளர்களின் முதியோர் ஓய்வூதியம் மாதம் 3000 ரூபாயாக உயர்த்தப்படும். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களின் வளர்ச்சி, லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குற துறையில ஒண்ணுதான் இந்த MSMEs. இந்தியாவிலே அதிகமான MSMEs இருக்கிற மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு ஒண்ணு. ஆனா இப்படிப்பட்ட இந்த பெருமைக்கு இன்னும் மிக பெருமை சேர்த்தது யார் தெரியுமா? இந்தியாவிலே அதிகமான MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதுல தமிழ்நாடு தான் 2வது மாநிலம். இந்த பெருமையை உண்டாக்குனதுதான் திமுக ஆட்சியோட மிகப்பெரிய சாதனை. இப்போ இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களோட வளர்ச்சிக்காக நம்ம டிவி அரசு என்னெல்லாம் செய்யும்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல, நெருக்கடியில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக ரூபாய் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் உருவாக்கப்படும். இரண்டாவது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூடப்படுவதற்கான மிகப்பெரிய காரணங்களில் ஒன்று 400% மேல உயர்ந்துள்ள பீக் ஹவர்ஸ் மின் கட்டணம். இது குறிப்பாக ஜவுளி துறையில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை பாதித்துள்ளது. டிவிகே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான MSMEs இந்த பீக் ஹவர்ஸ் மின் கட்டணத்தை நமது டிவிகே அரசு நிறுத்தி வைக்கும். அடுத்தது, விரிவான ஆய்வுக்கு பிறகு மின் கட்டணத்தை முறைப்படுத்தும். மேலும் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அடுத்து வரும் 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கை பெறும். அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் போட்டி போடுவதை உறுதி செய்வதற்காக அவற்றை நவீனமயமாக்க ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 50 லட்சம் வரை என்ற அளவில் 35% நேரடி மூலதன மானியத்தை நமது டிவிகே அரசு வழங்கும். அடுத்து, நம்ம எல்லாருக்கும் சோறு போடுற நம்ம தெய்வங்களான விவசாயிகளுக்கான அஜெண்டா கொஞ்சம் படிப்போமா? 5 ஏக்கருக்கு குறைவான நிலமுள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தது, குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு MSP சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்கப்படும். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3,500 ரூபாயும், கரும்புக்கு டன் ஒன்றுக்கு 4,500 ரூபாயும் வழங்கப்படும். உழவர்களின் தோழன் திட்டத்தின்படி குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 ரூபாய் அவர்களின் நேரடி முதலீட்டு ஆதரவு தொகையாக வழங்கப்படும். 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். கடைசியாக
நமது அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்களின் நலனுக்காக பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் வழங்குவது குறித்து நமது டிவி அரசு கனிவுடன் பரிசீலித்து மதிப்பீடு செய்யும். அடுத்தது 5 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பணியை நிறைவு செய்துள்ள அனைத்து தற்காலிக ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் எழுத்தர் பணியாளர்களை நமது டிவி அரசு பணி நிரந்தரம் செய்யும். மூணாவது, பதவி உயர்வுக்கு பணம் பெறும் கலாச்சாரத்தை நமது டிவி அரசு முடிவுக்கு கொண்டு வரும். அனைத்து அரசு ஊழியர்களின் இடமாற்றங்களும் வெளிப்படையான மற்றும் கால வரையறைக்கு உட்பட்ட முறையில் நடைமுறைப்படுத்தப்படும். நாலாவது, காவலர்களின் அடிப்படை மாத ஊதியத்தை 18,200 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக நமது டிவி அரசு உயர்த்தும். அதிக மன அழுத்தம் உள்ள பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு பணிப்படியாக மாதம் 1000 ரூபாய் கூடுதலாக வழங்கப்படும். காவலர் நலன் மற்றும் பணி நிபந்தனைகள் சட்டத்தை, அதாவது போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆக்ட், நமது டிவி அரசு இயற்றும். அச்சட்டத்தின்படி காவலர்களின் பணி நேரங்கள் முறைப்படுத்தப்படும். அதிக பணி சுமை கொண்ட காவலர்களுக்கு வாரத்திற்கு ஒரு சுழற்சி முறை விடுமுறையை உறுதி செய்யப்படும். சலவை படியை, அதாவது வாஷிங் அலவன்ஸ் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படும். மேலும் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, சேலம் மற்றும் வேலூர் ஆகிய இடங்களில் காவலர் நல மருத்துவமனைகள் நமது டிவி அரசு நிறுவும். கடைசியாக, பெண் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நெறிமுறை அல்லது பாதுகாப்பு பணிகளுக்கு பணியமர்த்தப்பட மாட்டார்கள். பெண் காவல்துறை பணியாளர்களுக்கென தனி ஓய்வறைகளும் நடமாடும் டாய்லெட் யூனிட்களும் அமைக்கப்படும். நீங்க எல்லாரும் இந்த விஷய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். போய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம். Thank you, thank you. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா? வணக்கமா. நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். நம்மளோட சேர்ந்து 2 தொகுதியில நம்ம கூட்டணி கட்சியான
நேயம் மக்கள் கழகம் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடின்னு 2 தொகுதியில் நிற்கிறாங்க. நம்ம கட்சி வேட்பாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். களத்துல மக்களோட மக்களா நிக்கிற மாதிரி ஆளுங்களை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய அக்கா, நம்மளுடைய தங்கை, நம்ம அண்ணா, தம்பின்னு நம்மளுடைய வேட்பாளர்கள், புதுச்சேரி வேட்பாளர்கள் எல்லாரையும் செலக்ட் பண்ணி உங்க முன்னாடி நான் அறிவிச்சிட்டேன், உங்க முன்னாடி நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க எல்லாரையும் வெற்றி பெற செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் எல்லாருக்கும் நம்ம விசில் சின்னத்துல, உங்க விசில் சின்னத்துல தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அவங்களோட சின்னத்திலையும் ஓட்டு போடுங்க. நம்ம டிவிகே புதுச்சேரி எலெக்ஷன்ல முதலா போட்டி போடுது. இங்க 2 கூட்டணி இருக்கு. நீங்க தனியா வந்து என்ன செய்ய போறீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி ஒன்று எழலாம். அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை பத்தி கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கு. அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினார்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ 2ம் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகள்ல ஒருத்தரை எதிர்த்து நிற்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது. அப்புறம் இன்னொரு கூட்டணி இருக்கு, அதான் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் சேர்ந்த கூட்டணி. அது சேர்ந்த கூட்டணி எல்லாம் இல்ல, சேர்ந்து இருக்க முடியாம சோர்ந்து போன கூட்டணி. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம், கூட்டணி இல்லைன்னு இன்னொரு பக்கம் தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க, பார்த்திருப்பீங்க. இங்க இன்னொரு அரசியல் வியாபாரமும் நடக்குது. தமிழ்நாட்டில் எப்படி 2 பேர் சீக்ரெட் அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ அதே ஃபார்முலா தான் புதுச்சேரியிலும். நம்மளை பத்தி தப்பா கதை சொன்னாங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்ப நாம தனியா நிக்கிறப்பவே நாம யார் கூடவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒட்டி உறவாடவே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நாம அப்படிதாங்க, சும்மா தில்லா கெத்தா கப்சா மக்களை நம்பி வா பார்த்துக்கலான்ற கேட்டகரி தான். நாம நம்ம மக்கள் பக்கம் நிக்கிறோம், நம்ம மக்கள் நம்ம பக்கம் நிக்கிறாங்க. அப்படி இல்லாம யாரு எப்போ யார் முதுகுல குத்துவாங்கன்னு பயத்தோடவே சுத்துனா அந்த கூட்டணி ஒர்க் அவுட்டே ஆகாது, ஃபுல்லா வாஷ் அவுட் தான் ஆகும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த காங்கிரஸ் பாஜகன்னு 2 கூட்டணி இருக்கீங்கல்ல, 2 கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே, இப்பவும் இருக்கிறவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? அத காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் கொண்டு வரல, பாஜக கவர்மெண்ட்டும் கொண்டு வரல. அமரர் சுஷ்மா சுவராஜ் அவங்க குழு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கலாம்னு சொன்னாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியும் கூட இதுவரைக்கும் ஏங்க ஒரு கவர்மெண்ட் கூட கண்டுக்கவே இல்லை.
இந்த ஒரு கேள்விக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ் திமுக கூட்டணியோ இல்ல பாஜக கூட்டணியோ பதில் சொல்லுவாங்களா? நேரடியா கேட்கிறோம். மனசாட்சி இருந்தா, மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த கோரிக்கை ஏன் இவ்வளவு நாளா இழுக்கிறீங்க? இப்படி நாம கேட்டதும் இவங்க யார்கிட்டயும் ஒழுங்கான பதில் இல்லாததால என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நான் போன முறை பாண்டிச்சேரி வரும்போது அந்த ரேஷன் கடை பிரச்சனையை பத்தி நான் ஒண்ணு சொல்லியிருந்தேன். அப்படியே ஒரு வாதத்துக்கு நான் தெரியாம சொன்னேன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா விகடன் வெப்சைட்ல ஒரு நியூஸ் போட்டாங்களே, அதுல என்ன சொன்னாங்க? சுமார் 15 வருஷத்துக்கு முன்னாடியே ரேஷன் கடைகள்ல கோதுமை, மைதா, சர்க்கரை, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களோட விநியோகம் நிறுத்தியாச்சு. சிகப்பு அட்டைக்கு 20 கிலோ, மஞ்சள் நிற அட்டைக்கு 10 கிலோன்னு அரிசி மட்டும் இலவசமா வழங்கப்பட்டு வந்துச்சு. அதுவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கவர்னராக இருந்த கிரண்பேடி அவர்கள் அரிசி கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடக்கிறதா சொல்லி அரிசிக்கு பதிலா பேங்க் அக்கவுண்ட்ல மக்களுக்கு பணம் போடுறதுக்கு உத்தரவு போட்டாங்க. ரேஷன் கடைன்னு ப்ராப்பரா இருந்த இடத்துக்கு வருஷ கணக்கா வாடகை தரல. அதனால அந்த பில்டிங் ஓனர்ஸ் கடையை பூட்டிட்டாங்க. அங்கங்க ஸ்கூல்ல வச்சுதான் அரிசி மட்டும் தர்றாங்க. அது கூட இப்பதான் கொஞ்ச காலமா தர்றாங்க. அதை விட இன்னொன்னும் சொல்லி இருந்தாங்க, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 வருஷமா சம்பளமும் தரலன்னு சொல்லி இருந்தாங்க. விஜய் தெரியாம சொன்னாருன்னு மினிஸ்டர்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்கல்ல. இப்போ விகடன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு அந்த மாண்புமிகு மனிதர்கள் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? எலெக்ஷன்ன்றது என்னங்க? எக்ஸாம் பேப்பரா? அதுல கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதுவதற்கு அந்த எக்ஸாம் கூட கஷ்டம் இல்லைங்க. ஆனா இங்க எலெக்ஷன்ன்றது மக்கள் சம்பந்தப்பட்டது. மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் தில்லு வேணும். இங்க ஏற்கனவே அரசியல்ல இருக்கிறவங்கள மக்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கூட்டணி அது இதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்த தான் பாக்குறாங்க. அதனாலதான் மக்கள் சார்பா நாம வந்து கேட்டா உடனே கோவப்படுறாங்க. மக்களே, இந்த ஏமாத்து கூட்டணிகளுக்கும் பொருந்தா கூட்டணிகளுக்கும் ஓட்டை உடசலா இருக்கிற கூட்டணிகளுக்கும் ஓட்டு போட்டு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. சிறுபான்மை சகோதரர்கள் உள்ளிட்ட அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பு வேணும். சிறுபான்மை வேஷம் போடுற கூட்டணியும் நம்பாதீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கூட்டணியையும் நம்பாதீங்க. 2 பேருக்கும் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். புதுச்சேரி மக்களே, திமுக கூட்டணியில பேருக்கு இருக்கிற காங்கிரசும் சரி, பாஜக கூட்டணியில நிர்பந்தத்துல சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் சரி, ஒருத்தர் முழுங்கி ஏப்பமிடம் பார்க்கிற இந்த 2 கூட்டணியும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யவே மாட்டாங்க. உங்களுக்கு நல்லாட்சி வேணும், நம்பிக்கையான ஆட்சி வேணும். அதனால இந்த தீய சக்தி திமுக இருக்கிற உடஞ்சி ஓட்டலான காங்கிரஸ் கூட்டணியும் வேணாம், பிஜேபி இருக்கிற கூட்டணியும் வேணாம். மக்களுக்கு விரோதமான ஆளுங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? அதை இங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உணர்த்தியே ஆகணும். அதனால மக்களுக்காக மக்களோட மக்களா நிக்கிற நம்ம வெகுஜன மக்களை மையமாக வச்சு இருக்கிற நம்ம தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற, உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கு துணை நிற்கும். எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த விஜய், உங்க விஜய் உங்களுக்கு துணையா இருப்பான். தமிழ்நாட்டில் நம்ம டிவிக்கு ஆட்சி தான் அமையும். அதே மாதிரி புதுச்சேரியிலும் நம்ம டிவிக்கு ஆட்சி தான் அமையணும். புதுச்சேரி மக்களோட தேவைகள் நிறைவேற, புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அமைய உங்க சின்னம், நம்ம சின்னம், வெற்றி சின்னமான விசிலுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஒரு விரல் புரட்சியான விசில் புரட்சிய புதுச்சேரியிலையும் உருவாக்குங்க.
நான் தன்னந்த நீயாளு நீ ஏழ நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க 8 கோடி பேரு நிரல போது ஸ்டேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு நல்ல பங்க வாழ நீ விசிலு கடி ஓட்டே கடைசி நம்பிக்கை மக்களை தேடி வருது அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. உங்க விஜய் நான் வரேன், விசில் அடிக்க ரெடியா? நம்ம புதுச்சேரி மக்களுக்கு நம்ம டிவிகேவோட விஷன் அண்ட் அஜெண்டாவை கொஞ்சம் படிக்கிறேன், கேளுங்க. லவ் யூ டூ. துணைநிலை ஆளுநரின் தலையீடு இல்லாத முழுமையான மாநில அந்தஸ்தை பெற சட்டப்படி 100% முயற்சிப்போம். நமது டிவிகே அரசு அமைந்த 6 மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படும். 25,000 ரூபாய் மகப்பேறு உதவித்தொகையாக வழங்கப்படும். அனைத்து அரசு வேலைகளில் உள்ள காலி பணியிடங்களும் நிரப்பப்படும். 100% பயிர் காப்பீடு வழங்கப்படும். மீன்பிடிக்க செல்வோருக்கு லிட்டருக்கு ரூபாய் 20 டீசல் மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமின்றி மின்சாரம் வழங்கப்படும். ஸ்டேட் யூனிவர்சிட்டி புதுச்சேரி யூனிவர்சிட்டி ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் அண்ட் ஆர்ட்ஸ் உருவாக்கப்படும். காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 25% வளர்ச்சி செலவினங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படும். தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நம்மளுடைய புதுச்சேரி வேட்பாளர்களை தயவு செஞ்சு வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம், 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 வணக்கம். மிக 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 முக்கியமான ஒரு நேரத்தில் நாம இருக்கிறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, அதாவது மக்களை சுத்தமா கண்டுக்காத இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை வீட்டுக்கு அனுப்ப போற அந்த தேர்தலோட கடைசி பிரச்சாரம். ஆமா, பின்ன இப்படிப்பட்டவங்களை வீட்டுக்கு அனுப்பாம பின்ன என்ன கோட்டைக்கு அனுப்புவாங்க? எத்தனை எத்தனை பொய்யான வாக்குறுதிகள், பொய்யா சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு அவரோட லைஃபை மட்டும் நல்லா உயர்த்திக்கிட்டாரு. ஆனா மக்களோட லைஃபை அவர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னும் ஒரு படி மேலே போய், இன்னும் பல படி மேலே போய் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டுமே வாங்காத அளவுக்கு கடன்
அவ்வளவு கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் சுமையும் உயர்த்தி வச்சிருக்கிறார். எவ்வளோ? 5-6 லட்சம் கோடி. இத்தனை லட்சம் கோடியை வாங்கிக்கிட்டு எத்தனை பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் நம்ம இளைஞர்களோட அந்த கல்வி கடன் அதை ரத்து செஞ்சிருக்கலாம். சரி, இப்ப நம்ம விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு போவோம். அந்த மாநாட்டில் நான் என்ன சொன்னேன்? நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? திமுக. நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? பாஜக. அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? இல்லையே. இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு முறையிலையும் வாழ்க்கை முறையிலையும் மட்டும்தான். ஆனா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமையை காட்டணும்னு வந்துட்டா, நம்ம கிட்ட யாரும் வாலாட்டவே முடியாது, நம்மளோட நல்லிணக்கத்தை யாரும் நாசம் பண்ணவே முடியாது. சொன்னமா இல்லையா? அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்ட்ல ஏதாவது மாறணுமா? 1 இன்ச்சு கூட மாறலையே. ஒரு இன்ச்சு கூட மாறலையே. மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை தானே நம்மளுடைய கொள்கை. அதுல இருந்து மாறவே போறதில்ல. 100% நீங்க உங்க விஜய இந்த விஷயத்துல நீங்க நம்பலாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான ஆளா தான் இந்த விஜய் எப்பவுமே இருப்பான். எம்மதமும் நம் மதம் அப்படின்ற அந்த ஒரிஜினல் முகம் தான் இந்த விஜயனுடைய முகம். இன்னொன்னு என்ன சொன்னோம்? A lion is always a lion. சிங்கம் தனியா வந்தாலும் தண்ணி காட்டிடும். இது சும்மா மொரட்டு கான்ஃபரன்ஸ்லாம் சொல்லல. உலகம் பூரா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற கோடிக்கணக்கான நம்மளுடைய வகையறாக்கள் நம்மளோட இருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ்ல நான் சொன்னேன். அதனால இந்த விஜய் ஒன்னு சொன்னானா அதுல இருந்து மாறவே மாட்டான். சும்மா இந்த ஸ்டாலின் சார் மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது, ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், அவங்க குடும்பத்து மேல, மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளிக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும்? இந்த திமுகவுக்கும் மற்றும் பல இருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ரீசெண்டா நிறைய காமெடியெல்லாம் நடக்குதுல்ல. ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேர்ல நிறைய அந்த கடுப்புல விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா,
மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ, எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது. ஒரு தில்லமுள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனா இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனா அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேல பில்டப் ஓங்கி மண்டையில நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீடைல்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 40 வயசுக்குள்ள இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதுல 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்துல 50 வயசுக்குள்ள இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே? எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேல இருக்கிறவங்க, இந்த 70 80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிராதுன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு, என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். இப்போ ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்குது. விட்டா 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா விஜய் வெளியவே வரமாட்டாராம். இது யார் சொல்றா? இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர், அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? சாரி, முதல்ல நிற்க முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு சொந்த தொகுதியிலேயே தோத்துருவோம்னு பயந்து தான் நம்மளுடைய சின்னத்தையே திருடினவர் தானே. அதனால தான் நம்மளோட மன்றத்தில் பல வருஷமா பயணிச்ச ஒரு சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தை நம்மளோட தான் அரவணைச்சி ஆதரிக்கிறோம். அதனால எடப்பாடி தொகுதி மக்களே, அந்த சுயேட்சை வேட்பாளரோட சின்னத்தில் அந்த டிவி சின்னம்
அந்த டிவி சின்னத்துல நீங்க ஓட்டு போடுறது நம்ம விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுற மாதிரி. அதனால எடப்பாடி தொகுதி மக்களே தயவு செஞ்சு அதை மறந்துடாதீங்க. இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும் ஒரு காமன் ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா, விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரு இல்லைன்றா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? இந்த பாஜகவோட சரண்டராகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம், நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த மாற்றம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஒரு நியூ கவர்னன்ஸ், ஒரு குட் கவர்னன்ஸ் ஒன்று கொண்டு வரலாமா? நீங்க இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறது, மற்றும் பலருக்கு ஓட்டு போடுறது, பாஜகவுக்கு ஓட்டு போடுறது, யாருக்கு ஓட்டு போட்டாலும் சுத்தி நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஓட்டு. நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி எதிர்க்கணும்? இப்போ அவங்கவுங்க ஒரு தனித்தனி கூட்டணியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள எதிர்ப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே, நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி? நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசுல இருக்கிற அண்ணா, அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்க. சப்போஸ் யாராவது ஓட்டு போடாம வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. இப்படிதான் இருக்க போது இந்த தேர்தல். இந்த கூட்டணி கணக்கெல்லாம் தூள் ஆயிடுச்சு.
இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த சத்தியம் வாங்குறது எல்லாம் பொய் சத்தியம், பொய்யர்கள் வாங்குற சத்தியம், அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்து இந்த பாஜக வந்துடும், இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் சுத்தமா எடுபடாது. இந்த பாசிச சக்திகள்லாம் சுத்தமா எடுபடாது. மக்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த திமுகவும் வேணாம் மற்றும் பலரும் வேணாம், முக்கியமா இந்த பாஜக வேணவே வேணாம், ஆல்ரெடி டிசைடட். அதனால இந்த சர்வே கீர்வே எதையும் நம்பாதீங்க. மலையாய் உயர்ந்து நிக்கிற நம்ம மக்கள் மிகப்பெரிய விசில் அலையா இருக்க போற இந்த எலெக்ஷன், வாகை சூடும் வரலாறு திரும்ப போற இந்த எலெக்ஷன்